மெர்க்குரி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் யங் கப்புளான ராஜேஷ் அண்ட் பிரியாவை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு தான் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. நம்ம டேரெக்டாக அவங்கள்ட்ட என்ன, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னு அவங்களோட பியூட்டிஃபுல் ஸ்டோரியை கேட்போம் வாங்க. ஹாய் 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 ஹலோ. இவங்க தான் நம்ம பார்க்க வந்திருக்க ராஜேஷ் அண்ட் பிரியா. இவங்க அவங்களோட குட்டி பாப்பா. நீங்கள் வந்துட்டு பேசிக்காகவே கோயம்புத்தூர் தானா? இல்லை இல்லை, கோயம்புத்தூர் கிடையாது. ஓகே. நேட்டிவ் எல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை, திருச்சி பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ ஒய்ஃப் வந்து கடலூர். ஓகே. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தானே? ஆமாம். எத்தனை வருஷமாக லவ் பண்ணீங்க? மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கு முன்னாடி 6 இயர்ஸ், டோட்டலாக இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. 2018 நான் வந்து ஜாபுக்காக இங்கே வந்தேன், ஷிஃப்ட் ஆனேன். ஓகே. ஸோ ஜாபுக்காக ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த ஊர் நல்லா இருந்துச்சு, கிளைமேட்லாம் பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ஊரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஜாப் ஆப்வியஸாக இங்கே அமைஞ்சதுனால செட்டில் இங்கே எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ 20ல் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் முடித்த பிறகு அப்படியே ரெண்டலில் போயிட்டு இருந்துச்சு லைஃபு. அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக இங்கே செட் ஆகிடுச்சுன்றதுனால அப்படியே சரி இங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. நிறையா பேருக்கு வந்து வீடு வாங்கணுங்கிறதே ஒரு பெரிய ட்ரீம். அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாங்கியிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. அது நீங்கள் எப்படி வாங்கினீங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வரக்கூடிய காமனான ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஏகப்பட்ட வந்துட்டு நாங்கள் இது வீடு வந்து இப்போ வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இறங்கல. ஓகே. வீடு வாங்கணுன்ற கனவெல்லாம் இருந்துச்சு. பட் அப்படியே நாங்கள் சும்மா தான் ஒரு நாள் நாங்கள் படத்துக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பேனர் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 45 lakhs அப்படி 50 lakhs அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியுமான்றதுலாம் தெரியல. சரி நம்ம பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்கேஸ் நம்மளால் அமைச்சிக்க முடிஞ்சதுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போய் தான் வந்து பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்க போய் எல்லாம் செட் ஆகி வாங்கினது தான் அது. 2 பேருமே ஒர்க்கிங்கா? இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன். இவங்க வந்து பிஃபோர் அவங்களோட மெட்டர்னிட்டிக்கு பிஃபோராக வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா பிறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்காக வெயிட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இவளை நாங்களே டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான சுச்சுவேஷன். ஓகே. ஓகே, நம்ம இங்கே நின்று பேசாமல் வீட்டை போய் பார்ப்போமா? ஷூர், பார்க்கலாம். வாங்க. வீடு செகண்ட் ஃப்ளோரில்? ஆமாம், செகண்ட் ஃப்ளோரில் தான். வீடு நம்ம ஒரு ஏஜுக்குள்ளே வாங்குறோம் அப்படிங்கிறதே பெரிய கனவு. அந்த கனவு நீங்கள் செய்கிறீங்க இல்லை செஞ்சு முடிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கும். ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? இப்போ நினச்சாலும் அதை நம்ப முடியாத ஒரு கனவு தான் சொல்லப்போனால். ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வீடு வாங்குவோன்னு தெரியும். பட் வந்து மேரேஜ் ஆகி 4 வருஷத்துக்குள்ளே அதை சாத்தியப்படுத்தோன்றது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயந்தான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஜாப் ப்ளஸ் லோன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அமையணும் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து இந்த வீடை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே வந்து இதோட ப்ரைஸ் வந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. 45 lakhsங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அது நம்மளால் அஃபோர்டும் பண்ண முடியாது. எங்களோட எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு 35 lakhsல எங்கேயாவது ஒரு இண்டிவிஜுவல் வாஸ் வாங்கணும். அப்பார்ட்மெண்ட் டைப் வந்து ஃபஸ்ட் நாங்கள் யோசிக்கல. பட் நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறது பாசிபிள் கிடையாது. லக்கிலி பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்காக இனிஷியேட்டிவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக இருந்தது. நெகட்டிவ் இந்த சென்ஸ், எனக்கு லோன் அமையாதான்னு தெரியாது, எவ்வளோ நம்ம கையிலேருந்து கேஷ் போடணும், லோனில் எவ்வளோ கிடைக்க போகுது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சடனாக திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலி தெரியாதில்ல, நம்ம சேலரிக்கு எவ்வளோ லோன்ஸ் எலிஜிபிள் வரும்னு தெரியாது. சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், பேங்க் சைட் கன்சல்ட் பண்ணலான்னு போய் பார்க்குறப்போ ஓகே 45ல் 35 கிட்ட பேங்க் கிட்ட கிடச்சிது. மேற்கொண்டு இருக்க ஜுவல்ஸு, அப்புறம் 2 சைடுமே அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் மாதிரி போட்டு பார்த்து சரி நம்மளால் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அதே போல் கரெக்டாக எல்லாமே கிடச்சிருச்சு. இது நீங்கள் வாங்கிறதுக்கு ஃபேமிலி சைடாகட்டும் இல்லை உங்களோட ஒர்க் சைடாகட்டும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஸோ ஃபேமிலி சைடுன்னு சொல்லும்போது அதுதான் ஆப்வியஸாக வந்து நீங்கள் என்ன தான் ஜுவல்ஸ் இருந்தாலும் சரி, பேங்க் சைட் லோன் கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். அதை லாஸ்ட் மினிட்ல நம்மளை கரெக்டாக
இப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 45 lakhs நான் சொல்கிறேன். இதில் எப்படி பார்த்தாலும் நாங்கள் கால்குலேட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 lakhs கிட்ட தான் எங்களால் எல்லாமே செஞ்சாலுமே ரெடி பண்ண முடிஞ்சுது. அதில் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை வந்துட்டு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஃபேமிலி சைடு தான். எங்கே இருக்கு வீடு? இங்கே தான். ஓகே. உங்கள் கிரகப்பிரவேசம் வீடியோலாம் பார்த்துருந்தேன். ரொம்ப எமோஷ்னலாக வந்து போட்டிருந்தீங்க. ரொம்ப சக்ஸஸ் பண்ண மாதிரி, மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. கண்டிப்பா அந்த ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? லைஃப்ல வந்துட்டு நிறைய நாள் மறக்க முடியாத நாளா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டே உங்களுக்கு எப்படி இருந்தது? அது என்ன சொல்றது, சொல்லவே முடியாது ஆக்சுவலா. இப்ப நினைச்சாலும் வந்து அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணோன்றது. ஆக்சுவலி அந்த ஒன் டே வந்து போனதே தெரியல. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களோட லவ் ஸ்டோரி பத்தி வருவோம். நீங்க வந்துட்டு ஆக்சுவலி ஸ்கூல் ஆர் காலேஜ்லவா இல்ல ஆஃபீஸ் வந்து ஒரே ஆஃபீஸா? காலேஜ் ஒன்னா படிச்சோம். ஓகே. ஒரே கிளாஸ் தான். காலேஜ்ல தான் காலேஜ் முடிக்கிறப்போல இருந்து லவ். எதனால வந்துட்டு ரெண்டு பேருக்கும் இல்ல கல்யாணம் பண்ணா இவங்கள தான் பண்ணும் அப்படிங்கிற தாட் வந்தது? அதாவது ஒன்னா பார்த்துட்டு பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் தெரியல. ஓகே. பட் காலேஜ்க்கு முடிஞ்சப்புறம் ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, பிரிஞ்சிட்டோம், பார்க்க முடியல, பேச முடியலன்றப்பதான் அது லவ்னே தெரிஞ்சுது. ஸோ இந்த டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு சரி இவங்க தான் ரெண்டு பேருமே இன்கேஸ் சொல்ல போனீங்கன்னா லவ் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணிக்கல. நான் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லலை. பட் ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த ஆப்சன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இவங்களை விட்டு நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. வீட்டிலலாம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதுன்றது எல்லா அளவுக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். தட் வாஸ் வெரி டஃப் டைம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு வழியாக வந்துட்டு எல்லாம் முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. வீட்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் இல்லை பிடிச்ச ஒரு பிளேஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு கிச்சன். கிச்சன் தான் ஆக்சுவலாக எனக்கும் கிச்சன் தான். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலும் எங்கே போனாலும் எனக்கு கிச்சன் வந்து ப்ராப்பராக இருந்துட்டாலும் எங்கேருந்து உங்களுக்கு ஃபுட்டு சூப்பராக வரும். ஓகே. உங்கள் ஃபேவரட் பிளேஸை போய் பார்ப்போமா? ஷூர். யா. குட்டியாக காம்பேக்டாக பட் க்யூட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ தான் லஞ்ச் முடிச்ச டைம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கலாம். இல்லை அப்படியெல்லாம் இல்லை பெருசா. ஓகே ஓகே ஓகே. இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் லைக் இதெல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்தாங்களா? இது நம்ம செப்பரேட்டாக பண்ணணும். இந்த இன்டீரியர் எல்லாம் நம்ம செப்பரேட்டாக கஸ்டமைஸ் பண்ணி வெளியிலேருந்து ப்ரைவேட்டாக வச்சு இவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்மளும் வந்து நம்ம வேணால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை அமைச்சுக்கிட்டாச்சு. நீங்கள் இதை தாண்டி இப்போது நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க. நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு தனியாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. அதுலேருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் சொன்னீங்க. நீங்களும் ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க, இல்லை இதுக்கப்புறமும் நம்ம இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மேபி இருக்கலாம். பாப்பா இருக்கா, அவளுக்கு வேண்டி இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் ட்ரீம்னா என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதா இண்டிவிஜுவல் ஹவுஸை இன்னொன்று நமக்கு வந்து என்ன நம்ம இப்போ இது ஓன் ஹவுஸாக ஆயிட்டாலுமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நமக்கு எப்படி இப்போ இங்கே வந்து நமக்கு இடம் கிடையாது, ஃப்ளாட்ஸ் மட்டும் தானே. பட் இடத்தோட ஒரு வீடு வாங்குறப்ப அது இன்னும் தனி சந்தோஷம் தான். பட் எல்லாருமே நினைக்கிறது தான், இவ்வளோ காசு போட்டு எதுக்கு இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அதுக்கு தனியாக கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து நமக்கு டெய்லி நம்ம ஒர்க்குக்கு போகிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நமக்கு அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் தானே போக முடியும். டெய்லி வந்து இப்போ 40 minutes 50 minutes ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம்தான். அதுவும் சிட்டியில் வந்து டிராஃபிக் சொல்லவே வேண்டாம். காலையிலே ட்ராவல் பண்ணுறது அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் இன்னும். ஸோ லைஃப் நமக்கு நார்மலாக போகணும், அப்படி பீஸ்ஃபுல்லாக போகணுன்றதுக்காக தான் சிட்டிக்குள்ளே வாங்கணும். ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸ் மெம்பர்ஸாக இருக்க எல்லாருமே கேட்குறாங்க தான், இவ்வளோ உள்ளே ஏன் வாங்குனீங்க, இந்த இடத்துல ஏன் வாங்குனீங்க, அப்பார்ட்மெண்ட்டாக ஏன் வாங்குனீங்கன்னு. பட் எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் எப்பவுமே நம்ம கூட இருக்க போறது இல்லையா, டெய்லி ஃபேஸ் பண்ண போறது நம்ம தான். ஸோ எங்க கன்வீனியன்ட்டுக்கு நாங்க வாங்கிட்டோம். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு லவ் மேரேஜ்னு சொல்றீங்க, வீட்டில் எப்படியோ சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். கண்டிப்பா ஒரு ஊர்ல வேற மாதிரி ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னொரு ஊர்ல வேற ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க எப்படி அதை வந்துட்டு ஒரு சமமா வந்து லைக் ஒரே இதுல வச்சு கொண்டு வந்தீங்க, எப்படி பண்ணுனீங்க? ஸ்டார்டிங்ல வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்றது தான். இப்போ இவங்க வீட்டோட ஃபுட் வந்து எனக்கு மேபி செட் ஆகாது, அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சமையல் வந்து செட் ஆகாது. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறது தான். பட் போக 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 ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தானே ஆகணும்.
இல்லை இதுக்கப்புறம் நீ இங்கே தான் ஃபாலோ எங்களுக்கு ஏத்த பண்ணணும்? மாதிரி ஒரு கட்டத்துல பேரண்ட்ஸுமே மாறிக்கிட்டாங்க, மாறிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியன்றது வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. எதுனாலும் அவங்களுமே சரி ஓகே சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. பட் எங்களுக்கு அது ஓகே, நமக்கு செட் ஆகும்னா ஓகே கேட்டுப்போம், அதைப்படி பண்ணிக்குவோம். இல்லை இப்படிதான் பண்ணணுமா, இங்க வேற வழி இல்லைன்னு சொன்னா அதையும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது என்னது டோரு? ஸோ இது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே. இது இவளோட ஐடியா தான். டைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் டைனிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டபுள் டைனிங்காக போயிட்டீங்க அப்படின்னா ஸோ தேவைப்படுறப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்றப்ப ஹேபிட்டெல்லாம் இல்லை. நாங்கள் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது ஸ்பெஷலாக அப்பா அம்மா வரும்போது அவங்களால மேபி கீழே உட்காந்து சாப்பிட முடியலன்னா அவங்களுக்காக. நான் பேக்கிங் பண்றதால எனக்கு கேக் மேக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வேற என்னலாம் இந்த மாதிரி நீங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பெருசா பண்ணிருக்கீங்க? கிரியேட்டிவ்னு பார்த்தா இது மட்டும்தான். ஓகே அதான் கிரியேட்டிவ்னு சொன்னால் அந்த பால்கனி வேண்டாம்னு சொன்னது தான் ஒரு ஐடியா. ஓகே. ஸோ சொன்னேன் இல்லையா, எனக்கு சாக்லேட் அந்த பால்கனி ஸ்பேஸ் வந்து இதோட முடிஞ்சிடும். ஓகே. இந்த லைனோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து ஐ மீன் இந்த பில்லரோட இந்த பில்லர் முடியுது இல்லையா, மீன் போகுது இல்லையா, இதோட வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஓகே. வேண்டான்னு சொன்னதுனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க தனி வில்லா வாங்கிட்டு போகலாம், வீடு வாங்கிட்டு போகலாம். இதுவே வந்துட்டு கம்ஃபர்ட்டா இருக்கும் போது நம்ம இதுக்கு அடுத்தது யோசிக்கலாங்கிறது நல்ல டிசிஷன் தான். அது நீங்க வந்துட்டு எப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணுவீங்க? முன்னாடி ரெண்ட்ல இருந்தோன்றதை யோசிக்கிறப்போ இது வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். என்ன நம்ம பண்ணாலும் இது நம்ம வீடு இல்லையா, ரெண்ட்ல இருந்தா அப்படி பண்ண முடியாது. எப்படினாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட ஒரு ஸ்டிக்கர் ஓட்டணும்னா கூட யோசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுவும் இந்த இந்த ஏரியால பாத்தீங்கன்னா போர் கிடையாது, முக்கியமா ஃபுல்லா கார்பரேஷன் வாட்டர் தான். எல்லாம் சம்பு போட்டு அதை வச்சுதான் மோட்டர் வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க டேங்கை. ஸோ கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெளியில தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஹவுஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் வந்து வெளியில தான் நிப்பாட்டிட்டு இருந்தோம். ஸோ தட் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்கும். தண்ணி ரெண்டாவது சொன்ன மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்காது. அப்புறம் பேக்கப், பவர் பேக்கப். இத்தனை வீடு இருக்குன்றப்போ பவர் கட் ஆகுதுன்னா யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ 24/7 வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்குது. அப்புறம் செக்யூரிட்டிஸே ஒரு 3-4 செக்யூரிட்டி இருப்பாங்க. சிசிடிவிஸ் இருக்குது. 100% சேஃப்டி. நீங்க ரெண்டல் வீட்டில் இருந்த போது நான் இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? எப்படினாலும் நம்ம ரெண்டல்ல இருந்தாலும் நம்ம வீடு நம்ம எப்படி பார்த்துப்போமோ அப்படிதான் பார்த்துப்போம். பட் வெளியில இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம்னா அவங்களுக்கு அது வந்து வேற விதமா யோசிக்க தோணலாம் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, நான் துணி துவச்சு கொண்டு போய் காய போடுறேன். இப்போ இங்கே நான் வந்து போட்டால் யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. இப்போ நான் அங்கே போடுறேன்னா இதை கொஞ்சம் இப்படி போடலாம் அப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா பிரச்சனை இல்லை, 2-3 வீடு ஒரே வீட்டில் லைனாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்ல. இந்த டீ போடுறதுக்கு இஞ்சிலாம் போட்டு தட்டுவீங்க இல்லையா, ஆணி அடிக்கிறோன்னு சொல்லிட்டு தட்டும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அது ஆணி அடிக்கிறோன்னு கூட நினச்சிட்டு மேலே வந்துட்டு என்ன சத்தம், இது ஆணி அடிச்சிங்களா, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நீங்க ஒரே காலேஜ் ஒரே கிளாஸுங்கும் போது ஆக்சுவலி எல்லாருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மோஸ்டா. அப்படிங்கும் போது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்களா இது எப்படிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யாருக்குமே தெரியாது. காலேஜ் முடிக்கிற டைம்ல தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்ப எல்லாரும் அந்த கிண்டல் பண்றது அதெல்லாம் இருக்கும். பட் அப்ப தெரியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பவே நினைச்சேன்டா நீ இந்த வேலையை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும். சில பேர் ஓகே நீங்க 2 பேரும் சேரணும் நாங்களே விருப்பப்பட்டோம், ஒரு வழியா நீங்க சேர்ந்துட்டீங்க, அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப வரைக்கும் அப்படி பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்ப இருக்க மேரேஜஸ், லவ் மேரேஜ் ஆகட்டும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும், மேரேஜ் பண்ண அந்த கொஞ்ச காலத்துல வந்துட்டு எங்கேயாவது வெளியே டெஸ்டினி வெட்டிங் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க, அப்ராட் போகணும் அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ண இருக்கு. வீடு வாங்கணுங்கிறத தாண்டி அதெல்லாம் டக்குன்னு வாங்க முடியாது, இது மாதிரிலாம் முதல்ல பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வீடு வாங்கினீங்களா, இல்லை நீங்களும் இது மாதிரிலாம் எல்லாமே பண்ணிட்டு வீடு வாங்கினீங்களா? இல்லை, வீடு வாங்கணுன்றதே ஒரு பெரிய கனவு இல்லையா, நம்மளால ஒரு வீடு வாங்க முடியுமானே தெரியல. ஸோ மிடில் கிளாஸாக நீங்கள் வளரும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ஆப்வியஸாக அதெல்லாம் யோசிக்காது. எங்கேயாவது வெளியில் போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரியான தாட்டெல்லாம் வந்ததில்லை. எங்களோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பாப்பா ஒரு சிம்பிளான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போனது இப்பதான் லாஸ்ட் மந்த்ல ஊட்டி போனோம். அது இந்த வீடு வாங்கி முடிச்ச பிறகு ரொம்ப ஒரு 4-5 மாசமா இதுக்குள்ள ரொம்ப இதுவாயிட்டு இருந்தோமா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜான் டைம்ல ஒரு 4-5 நாள் சேர்ந்த மாதிரி லீவு கிடைச்சது.
சரி எங்கேயாவது போயிட்டு வந்துடும், வீடு வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். அப்படி இருக்கிறப்போ திரும்ப நம்மளால் டூர்லாம் பிளான் பண்ண முடியுமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் ஊட்டி பிளான் பண்ணி போனோம். இவ்வளோ நேரம் உங்களோட இந்த ட்ரீம் ஹவுஸ் பற்றி சொன்னீங்க. ஒவ்வொன்றும் எந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கும் போதே வந்து யோசிச்சு வச்சுருந்தீங்க, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க, எல்லாத்த பற்றியும் சொன்னீங்க. பிலோ மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்போர்ட்டோட இந்த மாதிரி வந்து நிற்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. இந்த ஜேர்னி எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஜேர்னி, அதை பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ஜேர்னி அப்படின்னா, அதான் லவ் மேரேஜ் பண்ணுவோன்னு நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, பசங்க ஃபுல்லாகவே ஒரு கோ எஜுகேஷன் இல்லாத ஒரு ஸ்கூலில் படித்த பையன்தான். இவங்களும் அப்படி தான், கோ எஜுகேஷன் இல்லாத ஒரு ஸ்கூலில் படித்த பொண்ணு தான். ஸோ இந்த 2 கேரக்டர் வந்து எப்படி ஒன்றாச்சுன்றது எங்கள் 2 பேருக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு மித்து தான் வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸாக தான் 2 பேரும் நல்லா பழகிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக பழக பழக காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு அண்டு ஃபேமிலி வரைக்கும்லாம் விஷயம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டுறது அந்த மாதிரி இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே அந்த ஒரு இது இருந்துச்சு, ஸ்டாண்டர்டாக நம்ம ஃப்ரெண்ட் தான், அதுக்கு தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே 3rd இயர் 4th இயர்னு வரும்போது சில பிரச்சனைகள்லாம், வீட்டுக்கெலாம் சில விஷயங்கள் தெரிஞ்சுது 2 வீட்டுக்குமே. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எங்களோட ஸ்டாஃப்ஸே, காலேஜ் ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் இருக்கும் இல்லையா. இப்போ மேபி நீங்கள் எல்லா காலேஜஸ்லேயும் ஃபோன் யூஸ் பண்ணலாம். நாங்கள் படித்த 2011, 12 பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து ஃபோன்ஸே அலோடு கிடையாது. பசங்க பொண்ணுங்களும் பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு, இந்த வீட்டுக்கு ஒரு ஃபோனு, அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோனு, 2 பேரண்ட்ஸும் நேராக வருவாங்க, ஹெச்ஓடிக்கு முன்னாடி நிற்பாங்க. இந்த பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணால், அந்த பையன் இந்த மாதிரி பண்ணால், இனிமேல் பேச விடாதீங்கன்னா ஒன்று அந்த பொண்ணு காலேஜ் விட்டு கிளம்பிடும், இல்லைனா அந்த பையன் காலேஜ் விட்டு கிளம்பிடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜில் இருக்கும். அப்படி இருந்த காலேஜில் 2 பேர் நாங்கள் எதேச்சியாக பேசினாலே அது லவ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி லவ் பண்ணாத 2 கேரக்டரை எங்கள் 2 பேருக்குள்ளே, எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இல்லாத டைமில் எல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து வீட்டில் போட்டு கொடுத்து, இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து, நீ இனிமேல் அவங்க கூட பேசக்கூடாது, நீ என்ன இனிமேல் அவ கூட பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசி, நாங்கள் 2 பேர் சேர்ந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நான் இவகிட்ட பேசக்கூடாது, நான் அவகிட்ட தான் பேசுவேன், நீ இவகிட்ட தான் பேசுவேன்னு சொல்லி எங்கள் 2 பேருக்குள்ள அப்படி கனெக்ட் ஆனது தான். அப்போயும் நாங்கள் வந்து லவ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. அந்த காலேஜ் முடிய போகுது, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, அடுத்த மேரேஜ்னு ஒரு பேச்சு வரும்ல, அப்ப எங்க இருந்தோ ஒருத்தர் வருவாரு, அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி உள்ளூருக்குள்ள வருவாரு. அந்த மாதிரி வரும்போதுதான் நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வந்து இவங்கள ஏன் நம்ம அவங்கள அப்படி பார்க்க முடியல, அதாவது நமக்குன்னு ஒருத்தர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரவரை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல. அப்ப நமக்கு என்னவா இருக்கு, யாரை நமக்கு பிடிச்சிருக்குன்றப்போதான் அது லவ்னே வந்து தெரிஞ்சது வெளியில. இப்போ உங்களுக்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க, பாய்ஸும் இருப்பாங்க. எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சொல்ல மாட்டாங்களா, அவங்க உங்ககிட்ட பேசுறத பார்த்தா எனக்கு என்னவோ ஏதோ இஸ்கு இருக்க மாட்டே தெரியுது அப்படி இருக்காங்க நிறைய ஓட்டு, அதெல்லாம் இருக்கும் தான். அப்படிலாம் இல்லை, நினைச்சா நினைச்சிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு விட்டுறது. அதான் அந்த காலேஜ் முடிச்ச டைம்ல எப்போ அது லவ்வா சேஞ்ச் ஆச்சோ எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் சொன்னோம், ஆமாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெறும் லவ்வை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ண முடியும்? 2 ஃபேமிலியும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு அப்போவே தெரியும். 2 ஃபேமிலினா ஏதாவது ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை விட இவளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ நான் போய் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி பாருங்கள், பசங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்குவாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அது தப்பு கிடையாது, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நீ நல்ல ஜாபுக்கு போ, நான் நல்ல ஜாபுக்கு போகிறோம், 2 பேரும் சேர்ந்து நம்ம லைஃப் எப்போ நல்லா பார்த்துக்க முடியுமோ, 2 பேருக்கிட்டையும் எந்த குறையும் சொல்லக்கூடாத அளவுக்கு நம்ம வளர்ந்த பிறகு தான் நம்ம இதை விஷயத்தை ஓப்பன் பண்ணணும்னு இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன். இவங்க வீட்லேயுமே மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், அது எப்படின்னு தெரியல. ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கு இன்ஜினியரிங் முடித்து அந்த 2015 தான் பார்த்தீங்கன்னா கேம்பஸில் போய், கேம்பஸோட லாஸ்ட் பேட்ச்னு நினைக்கிறேன் நாங்கள் சேர்ந்து, என்னவோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆனேன், டிசிஎஸில் பிளேஸ் ஆனேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேசிங் ஆனேன். நானும் எல்லாமே போய் அட்டென்ட் பண்ணேன். கடைசி சிடிஎஸ்ல போய் ஃபைனல் ரவுண்டில் வெளில வந்துட்டேன். எங்களை இப்போ நாங்கள் முடிச்ச டைம் கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்றும் கிடையாது. அப்படியே பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன சாதாரண கம்பெனிஸில் வந்து பிளேஸ் பண்ணி விட்டாங்க, 10,000 12,000 சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கெரியரை செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. வேலை கிடச்சி நான் 2018 தான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். இவங்களும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி ஃபினான்ஸில் வந்து பாஸ் பண்ணி ஒரு ஜாப் வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம்னு சொல்லி ஒரு 2019 இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீட்டிலேருந்து இந்த மாதிரி போய் இனிஷியேட் பண்ணுங்கள், போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போனோம்.
அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பொண்ணு கேட்குறப்போ அவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 3-4 வருஷம் போராட்டம் தான். வீட்டை விஷயம் தெரிஞ்சிட்டாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்னை விட இவளுக்கு தான் வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஜாஸ்தி. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லும்போது 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது. இவகிட்ட ஃபோன் இருக்காது. அப்போ தான் வாட்ஸ்அப் கிடையாது. வாட்ஸ்அப்பில் வந்த புதுசாக, அதனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் மெசேஜ் தான், 100 மெசேஜ் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு மெசேஜ்லையும் அந்த கடைசி முடிகிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், டைப் பண்ணி அனுப்புவோம். இவங்க வந்து அவ சைட்லேருந்து அவளாக மெசேஜ் பண்ணால் தான் நான் அவளை என்ன பண்ண முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும். 2 நாள் 3 நாள்லாம் சம்டைம்ஸ் வராது. சாப்பிட்டாலா, என்ன பண்ணுறா, ஆஃபீஸ் வந்தாலான்னு கூட, ஆஃபீஸ் வரும்போது தான் மெசேஜ் பண்ணுவோம். திடீர்னு டோன்ட் ரிப்ளை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 4 நாள் காணா போயிடுவா. இந்த பக்கம் நம்மளால இருக்க முடியுமா? ஸோ அப்படிலாம் போட்டுட்டு அப்படிலாம் இருக்கும்போது கிளம்பியே கூட நான் சம்டைம்ஸ் வந்து போயிருக்கேன். வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சுன்றப்ப எப்படி பார்க்க விடுவாங்க? அதுக்காக பார்க்காம இருக்க முடியுமா என்ன? 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். அதுக்காக 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவா அப்படின்னா, இது பார்க்கணுன்னு சொல்கிறதுக்காக கிளம்பி வரதில்லை. இப்போ இவங்க ஆஃபீஸ் ரிலேட்டாக ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும். அது வந்து அவங்க சொந்த ஊரில் நடக்காமல் சென்னையில் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் எங்கேயாவது நடக்கும். அந்த டைமில் நானும் அந்த டைமில் லீவ் போட்டுட்டு இவங்க ஹோல் டே மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. ஹோல் டே மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அந்த 5 நிமிஷம் அவளை பார்த்துட்டு, அந்த 5 நிமிஷம் இதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன தெரியல, அந்த 5 நிமிஷம் அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்து என்னோட ஊர்லேருந்து கிளம்பி வருவேன். ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி. பல நாள் வந்து ட்ராவல் பண்ணி வந்து இவளை பார்க்க முடியாமல் போன சுச்சுவேஷன் இருக்குது. 2 மணி நேரமாக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன். வருவாளா வரமாட்டாளான்றது இந்த லாஸ்ட் மினிட் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நாங்களும் இந்த டைமில் இருந்துச்சுன்னா வீட்டில் மாட்டிக்கிட்டோன்ற பட்சத்தில் எப்படி விடுவாங்க, பார்க்க விட மாட்டாங்க. என் சைடில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த பையனை வந்து திருத்த முடியாது, இவன் வந்து அவன் போக்கில் தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் சொன்னேன்ல 4 வருஷத்தில் ஒரு 10-15 தடவை தான் பார்த்துருப்போம். அப்படிலாம் பார்த்து ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். 2 சைடுமே அதே ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அப்புறம் ஓவர் கம் பண்ணி ஃபைனலாக அதை சக்ஸஸ் பண்ணது தான். அதான் சொல்கிறேன்ல, எங்கள் லைஃப்பில் வந்து அந்த ஒரு 2-3 வருஷங்கிறது திரும்ப நாங்கள் நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய சில காலகட்டம் கடந்து. வீட்டை அகெயின்ஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் அது மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸில் எல்லாமே திரும்ப நார்மல் ஆகிடுச்சு. பட் அந்த ஒரு தப்பை நாங்கள் பண்ணவே கூடாதுன்னு தான் எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே பேசிகிட்டு இருந்தோம். பட் ஒரு சுச்சுவேஷன் நம்மளை தள்ளும் பாருங்கள். வேறு வழியே இல்லை, அப்படி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பக்கம் இருந்து பார்க்குறப்ப அது நியாயமாகப்படும். எங்களுக்கு வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை நமக்கு ஒரு தோணும் பாருங்க. அந்த மாதிரி வர்றப்ப நாங்கள் பண்ணிக்கிட்டோம். வந்து ஒரு 4-5 வருஷம் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண முடியும்? 2வது, இதுக்கு மேலே வந்து நம்ம முடிவெடுக்கலை அப்படின்னா நம்ம ஒருத்தர் பிரிஞ்சிருவோன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. எல்லாருக்குமே அந்த பீக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஆனால் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் இருந்தோம். அதை நினச்சி நாங்கள் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கோம். ஸ்டில் எங்களுக்கு இப்பவும் வருத்தப்பட்டிருக்கோம். அப்படி பண்ணாமல் இன்னும் கூட ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா அதனால வந்து எங்கள் சைடு 2 பேர் சைடுமே பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம். கொஞ்சம் அப்போ இறங்கியிருக்கலாம். இப்போ இறங்கி வர அளவில் அப்போ ஒரு 10% இறங்கி வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கும் மற்றவங்க எல்லாரையும் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வெட்டிங் நடந்திருக்கும். பட் வெட்டிங் மட்டும்தான் எங்களுக்கு அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் லைஃப்பில் நல்லாவே நடந்துச்சு. நிறையா பேர் இப்போ இருக்க கப்புள்ஸ் 2K கிட்ஸ்ன்னு சொல்லலாம். 19 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க, 21 வயசுல, அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள போயிட்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த மெச்சூரிட்டி எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? லவ் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேருமே உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க. நீ நல்ல வேலைக்கு போ, உன்னோட பார்ட்னரும் நல்ல வேலைக்கு போகட்டும். 2 பேரும் ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகுங்க. உங்களோட தேவைகளை மட்டும் பார்க்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை, லவ் போயிட்டே இருக்கும். பட் அடுத்த லைஃபுக்கு வந்து போகணும், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். மேரேஜ் லவ் பண்ணுறது ஒரு கமிட்மெண்ட்டுன்னு வைங்க, அது 2 பேரோட முடிஞ்சிடும். பட் மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறதுங்கிறது 2 ஃபேமிலி தாண்டி அடுத்த ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் வர்றப்போ ஃப்யூச்சரில் என்னென்ன நமக்கு தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பொறுமையாக முடிவெடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.